முக்கிய செய்திகள். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். நீடாமங்கலம் அடுத்த நரசிங்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வியாழக்கிழமை காலை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்ட காலை சிற்றுண்டியில் பல்லி இருந்து கிடந்ததை பார்க்காமல் சாப்பிட்ட 14 மாணவ மாணவிகள் சிகிச்சைக்காக நீடாமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகேயுள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வரவில்லை. இது தொடர்பாக தலைமை ஆசிரியை மாணவியின் வீட்டுக்கு நேற்று முன்தினம் மாலை சென்று விசாரித்தார். அப்போது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சிவம்பட்டி அருகே உள்ள பள்ளத்தூரை சேர்ந்த ஆறுமுகம் வயது 48, பாரூர் அனுமன் கோவில் பள்ளம் சின்னசாமி வயது 57, எருமாம்பட்டி பிரகாஷ் வயது 37 ஆகியோர் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததும் இதில் கருத்தரித்த மாணவிக்கு கருக்கலைப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் காவல்துறை கைது செய்துள்ளனர். வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது திமுக. விவசாயிகளை திமுக அரசு வஞ்சிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் 9 ஆண்டுகால சட்ட போராட்டத்துக்கு பிறகு நேற்று அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டதால் 75,000 ஓய்வூதியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புலவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடுவின் 100வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அமைச்சர்கள் சாமிநாதன், செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்தினர். சிலை கடத்தல் வழக்கின் முதல் கட்ட விசாரணை அறிக்கை நகல் கேட்டு ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. புலவர் பெருமக்களுக்காகவே வாழ்ந்த உத்தமரான ஐயா நாராயணசாமி நாயுடுவின் நூற்றாண்டில் அவரது தியாகத்தையும் புகழையும் போற்றுவோம் என அவரின் பிறந்தநாளையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டுமென்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் வெளியானதை அடுத்து ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் அஜித் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தும் உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக ராஜா மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. மதுரை தாம்பரம் மதுரை வாராந்திர ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் தற்காலிகமாக இணைக்கப்படுகின்றன. இந்த மாற்றம் மார்ச் 21 வரை செயல்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசின் மனு மீதான வாதங்கள் தொடங்கும் முன் விரிவாக ஆராய வேண்டிய பிரச்சனைகள் குறித்து பட்டியலிட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அகரம் சேரி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மீன் ஏற்றி சென்ற வேன் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் சாலையில் கொட்டிய மீன்களை அந்த பகுதி மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த ரங்காபுரம் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் சாலை விபத்து ஏற்பட்டதில் ITI மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை ராயப்பேட்டையில் யாக்கூப் என்பவரிடமிருந்து 10 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கைமாறுவதாக வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்றிரவு யாக்கூப் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரது வீட்டில் பையில் கட்டுக்கட்டாக 2,000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் ரூபாய் 9.5 கோடி மதிப்புள்ள போலி 2,000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் அருகே பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்களின் உள்ளிருப்பு போராட்டம் இரவிலும் தொடர்ந்தது. ஆலையில் CITU தொழிலாளர்கள் 3 பேரை பணியிட நீக்கம் செய்ததற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியின் 237 வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்குகளை செலுத்தினர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லையளித்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ரூபாய் 5,000க்கும் மேல் சொத்து வரி நிலுவையில் வைத்துள்ள 2 லட்சம் பேருக்கு QR கோடு நோட்டீஸ் தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் எங்களை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோத்தகிரியில் குப்பை குவியலில் உணவு தேடி அலையும் கரடிகள் தொடரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கிரில் சிக்கன் சாப்பிட்ட 22 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு மதுரையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. வளர்பிறை முகூர்த்தம், தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார்.
போக்சோ குற்றங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோருக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்றும் 5 ஆண்டுகளில் அதிகரிப்பு நிலுவை வழக்குகளும் அதிகம் என்பது போலீசாருக்கும் பயிற்சி தேவை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருநெல்வேலியில் அரசு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறு வழக்குகளுக்கான நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்த டி. லிங்கேஸ்வரன் உட்பட 4 மாவட்ட நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாநகரில் பொதுமக்கள் தவறவிட்ட 133 கைபேசிகளை மாநகர் காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருநெல்வேலியில் கட்சி துவங்கும் போதே ஆட்சி அமைக்கப் போகிறோம், முதல்வராகப் போகிறேன் என்கிறார்கள். இது மக்களிடம் ஈடுபடாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே மோதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. மசோதாக்களை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியுமா என்று சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் ரூபாய் 6 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட அறிக்கையை நாளைக்குள் திரும்ப பெற வேண்டும், இல்லையெனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் ராஜுவும் கூட்டாக பேட்டியளித்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகளை மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சிவகாசியில் பெண்ணிடம் நகை திருடிய வழக்கில் மூதாட்டிகள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த திருட்டில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டவர்களிடம் விசாரணை நடத்தும்போது அவர்கள் ஏற்கனவே பெண் ஒருவரிடம் நகை திருடியதும் அம்பலமானது. வழிபாட்டை வைத்து வன்முறைக்கு இடமளித்திடக்கூடாது என்று சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை விரும்பாத சனாதன சக்திகளின் சூழ்ச்சி என்று திருமாவளவன் ஆவேசமாக பேசியுள்ளார். ஞானசேகரன் மீதான 20 வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை விடுத்து ஐகோர்ட்டில் பாஜக வழக்கறிஞர் மனு அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி கிராம நெடுஞ்சாலையில் காசு கொடுக்க மறுத்த வடமாநில தொழிலாளியை திருநங்கைகள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே 5000 லிட்டர் கொள்ளளவை கொண்ட குடிநீர் தண்ணீர் தொட்டி ஒன்று உள்ளது. இந்த தொட்டியில் ஏறிய சில மர்ம நபர்கள் மர்ம பொருளை வீசி சென்றதை அந்த பகுதி மக்கள் கவனித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை அறிந்து மக்கள் அதிர்ச்சி அடைந்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தமிழ் வளர்ச்சித்துறை, உலகத் தமிழ் சங்கம், மதுரை மற்றும் குமரகுரு கல்லூரி இணைந்து தமிழ் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வியாழக்கிழமை கோவையில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து யாரும் இந்தி படிக்க வேண்டாம் என கட்டாயப்படுத்தப்படவில்லை என்று அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியான நிலையில் தமிழகத்தில் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைந்ததாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அரோகரா கோஷத்துடன் கும்பகோணம் பக்தர்கள் பாத யாத்திரை புறப்பட்டனர். சாயப்பட்டறை தொழிலாளர்களின் பாதுகாப்பில் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தின் பிரபலமான கோவிலாக விளங்குவது குமாரவயலூர் முருகன் கோவில். கடந்த சில தினமாக கும்பாபிஷேகத்திற்காக பணிகள் நடைபெற்று வந்தது. வருகிற 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருந்த நிலையில் கட்டும்போதே திடீரென முருகன் கோவில் ஆர்ச் சரிந்து விழுந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருச்சியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலி புகார் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் உடனடியாக ஆசிரியரை விடுவிக்க வேண்டும் எனவும் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து தமிழக ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக் கொண்டு வருகின்றனர் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். சென்னையில் இருந்தவாறு காணொலி வாயிலாக திருச்சி, மதுரை டைட்டில் பூங்கா பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் இந்த பணிகள் 18 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் மாநில அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆவடியில் ஆபத்தை உணராமல் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் சாகச பயணம் மேற்கொண்டனர். திமுக மாணவரணி சார்பில் யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் ஒலித்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மானாமதுரை அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லையில் 2 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சூப்பரா சுப்மன், ஜோரா இந்தியா, வீழ்ந்தது இங்கிலாந்து அணி. துபாய் ஐசிசி விருதுக்கு இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி, த்ரிஷா பரிந்துரைக்கப்பட்டனர். சென்னை ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு இந்தியாவின் ராம்குமார் மைனேனி ஜோடி முன்னேறியது. அடித்து ஆடிய ஸ்ரேயாஸ், பக்குவம் காட்டிய கில். இங்கிலாந்தை எப்படி வீழ்த்தியது இந்தியா என்ற கேள்வி எழும்பியுள்ளது.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் முதல் நாளில் இலங்கை 229 ரன்கள் சேர்த்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவுப்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் அதிகாரிகளால் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். இந்தியாவை சேர்ந்த 104 பேரை அமெரிக்கா அந்நாட்டு ராணுவ விமானம் மூலம் அனுப்பி வைத்தது. இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் எந்த தவறும் செய்யவில்லை, ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமை உள்ளது என்று ஹரியானா அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,930 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.